உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஒரு அல்ல சொல்லாமா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ 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 ஆண்டவருக்கு உரியவர்கள் நீங்கள். அதனால ஆண்டவர் இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக உங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பயப்படாதீங்க. 2வது வசனம் ஒருத்தர் வாசி. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு, அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ கவனிச்சிங்க, எத்தனை காரியம் சொன்னார். தண்ணீரை கடப்ப, அது உன்னை ஒன்றும் பண்ணாது. ஆறுகளை கடப்ப, அது உன் மேலே புரளாது. நீ அக்கினியில் நடப்ப, அது உன்னை வேக வைக்காது. அதுக்கப்புறம் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றவே பற்றாது. இந்த ஆண்டு அவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 3வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். உங்களுக்கு என்னென்னலாம் ஈடா கொடுக்க போறாரு, எதெல்லாம் உங்களுக்கு ஈடா கொடுக்க போறாரு. ஒரு வேளை இதை இழந்துட்டேயா, ஏசப்பா கிட்ட வந்தேன், இதை இழந்துட்டேயா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஈடா எத்தியோப்பியாவையே தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ இழந்ததை தேட ரட்சிக்க இந்த ஆண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அடுத்த வசனம், 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் இந்த மக்களும் உன்னை சிநேகிக்க வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் மட்டும் இல்லை, நானும் உங்களை சிநேகிக்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உனக்கு ஈடாக உன் ஜீவனுக்கு ஈடாகவும் கொடுக்க போகிறார். 5வது வசனம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 2வது கவனிங்க. நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பயப்படாதேன்னு ஆரம்பிச்சு பயப்படாதேன்னு முடிக்கிறார். முதல் வசனத்தில் பயப்படாதேன்னு ஆரம்பிச்சிங்களா, 5வது வசனத்தில் பயப்படாதேன்னு முடிக்கிறார். இந்த ஆண்டு அவர் சொன்னதெல்லாம் நடக்கும், பயப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நமக்கு சில நேரங்களில் நம்ம தேவையில்லாத காரணங்களை, தேவையில்லாத காரியங்களில் சோர்ந்து போயிடுவோம். அது நம்ம இன்னைக்கு சோர்ந்து போக வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். கனம்னா அவரை கனம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதை செய்யுங்கன்னு அர்த்தம். கவனிங்க, அவரை கனம் பண்ணுப்பா, ஏன்பா அவங்களை கொஞ்சம் கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு மரியாதையை கொடுங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நல்லா அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கங்க. நீ என் பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு அருமையானபடியால் உன்னை
தேவன் தேவன் மரியாதை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த பொங்கல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. நான் சின்ன பையனெல்லாம் இருக்கும்போது போவோம், பெரியவங்களாம் காசெல்லாம் சில்லறை மாற்றி வச்சுருப்பாங்க. நம்ம போனோம், அப்போல்லாம் நான் சொல்கிற காசு 1 பைசாவே மரியாதைக்குரிய காசு. 5 பைசா 10 பைசா அப்படி மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பெரிய துட்டு அந்த 5 பைசா 10 காசுலாம். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது, நான் இந்த ஊருக்கு வரும்போது 25 பைசா டீ, அப்போது அதுவே பெரிய காசு. 25 இப்போ 10 ரூபா 12 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 25 பைசா பெரிய காசு. அப்போ அதுக்கு முன்னே நான் சின்னவனாக இருக்கும்போது 5 பைசா 10 பைசாவே பெரிய காசு. நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 1 பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா இதெல்லாம் இருந்துச்சு. காணிக்கை டப்பாவில் அதுதான் இருக்கும் பெரும்பாலும். அதிகமாக ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாருன்னா அது 10 பைசாவராக இருப்பார். எண்ணி பார்த்தா மொத்தத்தில் ஒரு வாரத்துக்கு 2 ரூபாய் இருப்பார். ரொம்ப நிறைய வந்துடுச்சு அப்படின்னா 4 ரூபாய் இருக்கும். அது அப்போ பெரிய துட்டு தான், உண்மையிலேயே பெரிய துட்டு தான். ஏன் அப்படின்னா காசுக்கு அவ்வளவு மரியாதை அப்போ இருந்தது. இப்போல்லாம் ₹1,00,000 சொல்கிற, ₹1,00,000 அது எங்கத்திக்கு பத்தோம் அப்படி ஆகிப்போச்சு. பண மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவனை ஒரு விஷயத்துக்கு பாருங்கள், தேவன் உங்களுக்கு மரியாதை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பெரியோர்கள் சிறியவர்களை மதிக்கிறது. அந்த பொங்கல் டைமில் நம்மளை மதிக்கிறது. அது சின்னவங்களை அவங்க மதித்து நமக்கு அவங்க வெகுமதி கொடுப்பாங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை மதித்து உங்களுக்கு வெகுமதி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சின்னவங்க, அவரு பெரியவர், பெரியவராகி அவரு சின்னவங்களாகி நமக்கு வெகுமதிகளை கொடுத்து மரியாதையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? இதுக்குள்ள மாத்திட்டீங்க. தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும். அருமையாக இருந்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு வசனம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், முதல்லையே சொல்லிடுறேன். நேரம் முடிக்கும்போது, செய்தி முடிக்கும்போது அந்த வசனம் சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஏன்னா நான் மொத்தம் 13 வசனங்கள் சொல்லணும். இந்த டைமுக்கு 1 ஹவருக்குள்ளே எத்தனை வசனங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை வசனங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். கட்டாயமாக 5 நிமிஷம் கூட மேற்கொண்டு எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் டைமை முன்கூட்டியே கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். 4 மணிக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சிடும். அவ்வளோ ஷார்ப்பாக கொண்டு போகிறேன். அதுதான் உங்களை சுருக்கமாக சொல்லுங்கள், சுருக்கமாக பண்ணுங்கன்னு டைமை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நீ வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். 65, 13, 14, 12 15 வரை. இருங்க. ஏன் அப்படின்னா, என் பார்வைக்கு அருமையாக இருந்தால் கனம் பெறுவீங்க. என் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இல்லைன்னா உங்களை பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்படுவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானது. இப்போ முதல் வசனத்தில் என்ன படிச்சோம்? பிரியமானதை செய்தீங்க. பிரியமானது செய்தால் என்ன கிடைக்கும்? கனம் கிடைக்கும். பொல்லாப்பானதை செய்தால், வசனத்தை படிக்க முடியுங்க. அதை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ
என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், ஊழியக்காரர் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாரு, நீங்க பசியும் பட்னியுமா கிடப்பீங்க. பிரியமா இருந்தா ஒரு நாளும் தேவன் உங்களை பட்டினியாய் விட மாட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. 13வது வசனம், கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். யாரு? பிரியமா இல்லாதவங்க, ஆண்டவர் பார்வைக்கு அருமையா இல்லாதவங்க. நீங்களோ அப்படின் போது நீங்க அருமையா இருந்தா நீங்க கிடையாது, அருமையா இல்லைன்னா நீங்க தான். ஊழியக்காரர் நல்லாங்கிறார். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன நல்லா தானேங்கிறாரு, அது ஏன் தப்பு இல்லைங்க, அவர் பண்ண வேலை. நீ கஷ்டப்படுறன்னா அதுக்கு காரணம் அவர் பண்ண தப்பு இல்லைங்க, நீங்க தான். அல்லேலூயா. இங்க இருக்கு இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் லைஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப். அல்லேலூயா. ஜெயம் தாங்க, ஜெயம் தான். நீங்க பாடினது போல ஜெய கிறிஸ்து முன்னே போவார். ஜெய கீதங்கள் நீங்க பாடிக்கிட்டு பின்னாலேயே போய்கினே இருக்க வேண்டியதான், ஜெயிச்சுக்கினே போய்கினே இருக்க வேண்டியதுதான் நிச்சயம். இப்போ நல்ல அந்த வசனத்தை பாருங்க, என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ புசியாதிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்போங்க? பிரியமா இல்லாது இருந்தால் மட்டும், பிரியமா இல்லாது இருந்தால் மட்டும். 14வது வசனம் வாசிங்க. இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோயினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். 15வது வசனம், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அல்லேலூயா. சொல்லமா? இதுதான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன். பிரியமா இருக்கிறவங்க கனம் அடைவாங்க, பிரியமா இல்லாதவங்க இப்போ சொன்ன எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பாஸ்டர் நல்லா இருக்கிறாருங்க, நான் அந்த சபைக்கு தான் போகிறேன், நான் வயிறு எஞ்சி கிடக்குறேங்க. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நிச்சயமாக கர்த்தர் கிடையாது, அந்த வயிறு எஞ்சி கிடக்கிறவங்க தான். ஏன் தெரியுமா? நீ ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் செய்ய வேணாம், ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாக இரு, அது போதும். இந்த ஆண்டு உன் ஆசீர்வாதத்தை யாராலையும் எப்பேற்பட்டவங்களாலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னும் அருமையான வரல இல்லை, ஒரு ரொம்ப அருமையான பாட்டு. உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. சொல்லமா எல்லாரும்? உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீயும் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:21.
26 1 சாமுவேல் 26 21 21 20 அந்த வசனம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ மதியற்றவனாய். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, தாவீது, இன்னொருத்தர் சவுல். சவுலை தாவீதை சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறார். காரணம் என்னன்னா, சவுலுக்கு அடுத்தது யார் வரணும் ராஜாவா? உங்களுக்கு அடுத்தது உங்க இடத்துக்கு யார் வரணும்? உங்க பசங்க தான் வரணும். அதான உண்மை. இப்போ இங்க யார் வர்றதுன்னா தாவீது வர்றாரு. தாவீது யாருன்னா மருமகன். மருமகன் வரக்கூடாது, மகன் தான் வரணும். இப்போ அவர் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது மட்டும் இல்லை, தாவீதுக்கு எல்லாத்துலேயும் இவருக்கு 1000, அவருக்கு 10,000 மதிப்பு. தாவீது கொன்றது 1000, சவுலு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, 10,000 அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாடுறவங்களும் அந்த தாவீதை 10 மடங்கு 10,000 மடங்கு உயர்த்துறாங்க. அதனால சவுலுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பொறாமை வந்துடுச்சு அவருக்கு மேலே. தாவீதை கொன்னாதான் அந்த அந்த சரி பண்ண முடியும் அப்படின்னு சவுல் தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி தேடிட்டு இருக்கார். ஆனால் தாவீது கர்த்தர் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இவனால கொல்ல முடியல. அவன் சொல்றான் பாருங்க, இதோ உனக்கு ஒரு, படிங்க அந்த வசனத்தினுடைய கடைசியில் பாருங்க, இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்வைக்கு நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா ஒரு பொல்லாப்பு கூட யாரும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. இரண்டாவது 1 சாமுவேல் 26வது வசனம், 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். இல்ல, எந்த வசனம் படிக்கிறீங்க? 26 24. 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல். ஆமேன். இப்போ ரெண்டாவது கவனிங்க, தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையா இருந்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்ற பாருங்க, எல்லா உபத்திரவத்துக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இங்க பாருங்க, இங்க நீங்க என்ன செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவனுக்கு பிரியமா. அது ஒரு பக்த அழகா பண்ணார் பெர்க்மான்ஸ். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
கற்று தாரும் தெய்வமே. அடுத்தது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1:13. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா, எலியாவை பிடிச்சின்னு வர சொல்லி ஒரு தலைவனையும் அவனுக்கு கிட்ட ஒரு 50 போர் சேவகரையும் போர் வீரர்களையும் அனுப்புகிறாரு. இப்போது ஊழியக்கார கூப்பிடணுன்னா ரெக்வஸ்ட்டாக கூப்பிடணும். கொர்நேலியு கூப்பிட்டு சொன்னான். கொர்நேலியு எப்படி கூப்பிட்டான்? அவங்க சொந்தத்தில் 2 பேரும் போர் வீரனில் பக்தியாக இருக்கிறவனும் ஒருத்தனையும் அனுப்பி யாரை கூப்பிட்டாங்க? பேதுருவை கூப்பிட்டுட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனாங்க. அவன் வந்து அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக தாழ்மையாக கூப்பிட்டாங்க. இப்படி தான் அழைப்பு இருக்கணும். அந்த அழைப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா, சில பேர் அதிகார தோரணையில் கூப்பிட்றாங்க. இவர் பாரு அதிகார தோரணையில் ராஜா அனுப்பினார். முதல்ல ஒரு 50 பேர் தலைவன். அவர் என்ன பண்ணார்? நான் தேவனுடைய மனுஷனானா நீ எரிஞ்சு போன்னு சொல்லிட்டாரு. 50 பேரும் ஒரே டைமில் எரிஞ்சு போயிட்டாங்க. 2வது ஒரு 50 பேர் வந்தாங்க. அவங்களும் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னா, நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் நீ எரிஞ்சு போன்ட்டார். அவரும் எரிஞ்சு போயிட்டான். 3வது ஆள் கொஞ்சம் உஷாரானாள். அவன் என்ன பண்ணான்? வந்த உடனே முழங்கால் படிட்டு ரெக்வஸ்ட்டாக தாழ்மையாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, தேவனுடைய மனுஷனே, அந்த லாஸ்ட் வசனத்தினுடைய லாஸ்ட் பகுதி, தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக அப்படின்னு சொன்னா. அப்படி சொன்னபோது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்கள கூட இறங்கி இவன் ராஜாவை பார்க்க போகிறான். அல்லேலூயா. இந்த ஊழியக்கார் எப்படி நடத்தப்படணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஊழியக்காரை என்ன நடத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, பொதுவாக ஊழியக்காரர்கள் எப்படி நடத்தப்படணும்னா, நீங்கள் மரியாதையாக நடத்தினீங்கன்னா, அவங்க பார்வையில் நீங்கள் மரியாதை பெற்றீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவீங்க. அல்லேலூயா. அவங்க உங்களை குறித்து மனசு வருத்தப்பட்டாங்கன்னா உங்களுக்கு அது வேதனையாய் மாறும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 36:7. மறுபடியும் படிங்க. ஆமென். தேவனுடைய கிருபை மிகவும் அருமையானது. அந்த தேவனுடைய கிருபையை அருமையானதை நீ பெற்றுக்கொண்டது உண்மைன்னா என்ன செய்வாராம்? ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்து அடைக்கலும் புகும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? எத்தனை சொல்லுங்க. நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் எண்ண முடியாதுங்கன்ற. 4வதாக சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனுடைய பார்வைக்கு நீ அருமையாக இருந்தா என்ன சொல்றார் பாருங்க, மனுபுத்திரரின் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். ஆண்டவருடைய சிறகுகளுக்கு கீழே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுவாய் இந்த ஆண்டு. 5வதாக சங்கீதம் 72:14. சங்கீதம் 72:14.
அவர்களுடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க உங்க ரத்தம் அருமையாய் இருக்கிறபடியால உங்கள் ஆத்துமாவை வஞ்சகத்துக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆண்டு நீங்கள் வஞ்சகத்துக்கு தப்புவிக்கப்படுவீங்க. உங்களுக்கு விரோதமா என்ன வஞ்சகம் பண்ணாலும் உங்களை அது அணுகாது. எப்படி இருந்தா? பார்வைக்கு அருமையாய் இருந்தால். ஆறாவதாக சங்கீதம் 139 17வது வசனம் 18வது வசனம். உம்மண்டையில் இருக்கிறேன். அவருடைய பார்வைக்கு நீங்க அருமையாய் இருந்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் உங்கள் அண்டையில உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் நான் விளக்கம் சொல்லவே தேவையில்லை, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வசனம் புரியுது இல்லை? நான் சொல்றது புரியுது இல்லை? அது போதும். அதனால விளக்கமாக சொல்றதுக்கு நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் புரிகிற வசனம் தான். அதனால் நான் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் வேணும் இந்த வசனம் 18வது வசனம் படிங்க. அவைகளை நான் எண்ணும்போது மணலை பார்க்கலும் அதிகமாகவும் நான் விழிக்கும் போது, நான் எழுந்திருக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? தேவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாட்டுல தேவனை நான் உம்மண்டையில், அதுதான் அவ்வளோ நம்ம தேவனோடு கூட நெருங்குறோம். ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க அருமையா இருந்தா அவர் உங்க அண்டையில் இருக்கிறாரு, அவர் அண்டையில நீங்க இருக்கிறீங்க. அண்டைனா பக்கத்தில். அல்லேலூயா. அந்த பாட்டு ஒரு அறிவுல பாடலாமா? தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏழாவது எரேமியா 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். 31:20 சாரி 31:20 31:20 31:20. ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்தால் அவனுக்காக தேவனுடைய உள்ளம் கொதிக்கிறது. அவனுக்காக இந்த வசனம் பாருங்களேன். அவனுக்காய் என் உள்ளம் கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். அந்த ரொம்ப கவனிங்க. ஆமாம். அப்போ பாருங்க, அவனுக்காக ஆண்டவர், எனக்காக உனக்காக ஆண்டவர் உள்ளம் கொதிக்கும். எப்படி இருந்தா? அருமையாக இருந்தா. அந்த வார்த்தை மட்டும் மறந்துடாதீங்க. தேவனுக்கு அருமையா பிரியமா இருந்தா. தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, அருமையா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தேவன் அவருடைய உள்ளம் கொதிக்கும். உனக்கு என்ன பண்ணுவார்? உனக்காக உருக்கமாய் இறங்குகிறவராக இருக்கிறார். 8வது வசனம் மட்டும் சொன்ன போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் சீக்கிரம் சிறும சொல்றேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம்.
ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா. முதல்ல 7 காரியங்களை பார்த்தோம். தேவனுக்கு அவன் நேரடியாக அருமையாக இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 8வது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருமையாக இருக்கணும். இவன் மட்டும் அருமையாக இருந்தால் போதாது, எடுத்தது பாருங்கள், இவன் ஜெபம் ஆண்டவருக்கு அருமையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், யாபேசுன்னு ஒருத்தன், அவன் அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும்போது ரொம்ப துக்கப்பட்டு பெற்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்கு யாபேசுன்னு பேர் வச்சிட்டாங்க. அது என்ன அர்த்தம்னா துக்கத்தின் மகன். எல்லாம் பார்க்குறவங்களும் அப்பா அம்மாவை துக்கப்படுத்தினவனே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் இவன் என்ன பண்ணான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவன் அவன் சூழ்நிலையை, அவன் நிலைமையை மாற்றினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதல்ல 7 காரியங்களை சொன்னோம். என்ன சொன்னேன்? அவன் நேரடியாக தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அடுத்தது அவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். 9வது யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12:26. புதிய ஏற்பாடு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு, யாருக்கு? எனக்கு, நான் எனக்கு இல்லை, ஏசப்பாவுக்கு. இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. ஒருவன் எனக்கு, ஒருவன் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவினால் கனம் பண்ணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அவனுடைய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். 8வது வசனத்தில், 8வது தலைப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? அவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். 7 காரியங்கள், முதல் 7 காரியங்கள் அவன் நேரடியாக தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு பார்த்தோம். 8வது ஒன்று என்ன பார்த்தோம்? அவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு பார்த்தோம். 9வது கவனிங்க, அவன் செய்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவன் கனப்படுத்தப்படுவான். அல்லேலூயா. இப்போ நான் இந்த ஊருக்கு வரும்போது நான் இந்த ஊழியத்தை சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். நான் இந்த ஊருக்கு வரும்போது யாருமே தெரியாது, எனக்கு இந்த ஊரே தெரியாது. இந்த ஊழியம் கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் சொந்த பணம் ஒன்றுமே கிடையாது. இந்த கட்டடம், இந்த இடம் இன்னைக்கு லட்சக்கணக்கு கோடி கணக்கில் போகுது. என் பணம் கிடையாது. ஆண்டவர் நான் செய்த அந்த ஊழியத்தை கனம் பண்ணி இந்த வெகுமதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ செய்கிற ஊழியம் யாருக்கு பிரியமா இருக்கணும் தெரியுமா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாம் பார்த்து பெருமையாக நினைக்கணும். அப்படியே பார்த்து அந்த அண்ணன் என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா, அந்த அக்கா என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த அக்கா இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, அந்த அண்ணன் இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஐயா இப்படி பண்ணுறாரு தெரியுமா. தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இங்க இருக்கிற யாருக்கும் நான் சொல்றது பிரியமா இருக்கோ இல்லையோ, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் என் ஊழியம். உங்க ஊழியம் தேவனுக்கு பிரியமா இருந்தா நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 10வதாக இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 10வது இன்னும் வசனம் சொல்லியா? உபாகமம் 21:9. மூன்றாவது, நீ செய்கிற செயல்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பார்வையில் நல்லதா, செம்மையா, அருமையானதா இருக்கணும். நீங்கள் செய்கிற 3வது செய்கிற செயல்.
முதல்ல 8வது வசனத்தில் 8வது தலைப்பில் பார்த்தோம், உன்னுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 9வதுல பார்த்தோம், உன்னுடைய ஊழியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 10வது பாருங்க, நீ செய்கிற செயல்கள், உன் செய்கைகள், உன் செய்கை, நீ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உன் செயல், நீ செய்கிற செயல், பேசுகிற பேச்சு, உன்னுடைய பார்வை, இதுதான் செயல். நீ நீ நடக்கும்போது, நீ பார்க்கும்போது, நீ பேசும்போது, நீ செய்கிற செயல் எல்லாமே நீ யாருன்னு ஒன்று காட்டி கொடுத்துரும். அப்போ நீங்கள் பாருங்கள், உன் செயல்களிலே நீ எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும். அதான் அருமையாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தேவன் அதில் பாருங்கள், அதுக்கான பலனை சொல்கிறார் பாருங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்த பழியை உன் நடுவில் இருந்து அகற்று. இரத்த பழி உன் மேலே வராது. 3வது, முதல் 8வதுல பார்த்தீங்கன்னா, ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நீ செய்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நீ செய்கிற எந்த செயலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இப்போ நம்ம சபைக்கு வரோம், சபையில் மற்றவங்க கூட பழகிறோம், பேசுகிறோம். இது எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரியம் இல்லைன்னா அதை உடனே மாற்றிக்கணும். பிரியம் இல்லைன்னா ஊழியக்காரர் நல்லா இருப்பார், நீ கெட்டு போயிடுவே. ஊழியக்காரர் சாப்பிடுவார், நீ பட்டினி கிடப்ப. அவர் எங்கடா வேலைக்கு போகிறாரு, நான் அவர் சாப்பிட்றாரு. அதுதான் வாக்கு தத்துவம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது 12வது பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சீக்கிரம் படிச்சிடலாமா? ஆமேன். இப்போ அந்த வசனத்தை படிச்சுக்குங்க அப்புறமா. இப்போ பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானம், அறிவு, இன்பம் அளிக்கிறார். ஞானம், அறிவு, இன்பம் கொடுக்கிறார். யாருக்கு? தேவனுடைய பார்வைக்கு நீ செய்கிற செயல், நீ நல்லவனாக இருக்கணும். உன்னுடைய ஆக்டிவேஷன் நல்லவங்கிற உன்னுடைய பண்பு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் வாழும்போது சொல்ல மாட்டாங்க நல்லவன் கெட்டவன். செத்துட்டு பேர் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் இருந்தாருப்பா, அந்த மனுஷன் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன்யா அப்படின்னு செத்த பேர் சொல்லுவாங்க. நமக்கு அப்படி ஒரு முடிவு வரும்ல. அப்போ தான் தெரியும் நீ நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அந்த செத்துடுச்சா இன்னும் இவ்வளோ நாள் உயிரோட வந்து அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, அதாவது நம்மளை வேணும்னு ஒருத்தர் கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. பல தீமை பொய்யாய் உண்மையில் சொன்னாலும் அதுக்கு பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நீ நல்லவங்களாக இருக்கணும். தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் நல்லவங்களாக இருந்தனா என்ன வரும்? ஞானம், அறிவு, இன்பம் உண்டாகும். கடைசியாக ஏசாயா 38 3-6 வசனம் வரை, 3-6 வரை. ஆனால் 3 மட்டும் படிங்க, அப்போ தேவைப்பட்ட 6க்கு போகலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ என்ன இந்த சம்பவத்தை நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார்.
ஏசையா ஊழியக்காரு, அவர் வந்து என்ன சொன்னார், எசேக்கியா ராஜாவே நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணு, நீ செத்துருவ அப்படின்னாரு. வியாதி படும்போது செத்துருவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது வியாதியாக இருக்கிற நேரத்தில் வந்து நீ ஒன்றும் பயப்படாதுமா, நீ நல்லாயிடுவ, அவங்க சாவ போகிறாங்கன்னு தெரிஞ்ச கூட என்ன பண்ணு, நல்லா இருப்பேன்னு சொல்லிவிடுவாங்க. நீ என்ன பண்ண போகிற, ஐயோயோ அப்படின்னா அப்போயே செத்துருவாங்க அவங்க. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்போ அது மாதிரி தான் நடக்குது இங்கே. பாருங்க, எசேக்கியா வியாதியில் படுத்துட்டாரு, ஏசையா வராரு, இப்போ எசேக்கியா இதில் மூட்டை கட்டி முடிச்சிக்கோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு போனார். உடனே எசேக்கியா செவுறு பக்கமாக திரும்பி படுத்து அவன் பண்ணுற ஜபத்தை பாருங்களேன். வாசிக்க அந்த வசனத்தை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணா, கர்த்தர் என்ன பண்ணாரு, முற்றத்தை அது சொல்லிட்டு முற்றத்தை தாண்டல. அதாவது அந்த இது சொல்லுவாங்க, ஆள் முற்றத்தை தாண்டவே இல்லை. உடனே ஏசாயா சொன்னார், நீ சொல்லிட்ட இல்லை, திரும்ப அவங்ககிட்ட போய் சொல்லு, 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லு அப்படின்னார். அல்லேலூயா. 15 வருஷம் திரும்ப கூட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு உங்க செயல், உங்களுடைய நடக்கை நலமானதாய் இருந்தா, நல்லவங்களா இருக்கணும். நீங்க செய்யற செயல் நலமானதாக இருக்க வேண்டும். 4 காரியங்களை சொன்னேன். உங்கள் ஜெபம், உங்க ஊழியம், உங்கள் செய்கிற செயல், நீங்க நல்லவனா இருக்கிறது, 5வது நலமானதை செய்வது. அது பாருங்க, கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், பார்வைக்கு நலமானதை செய்தேன். அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய இந்த 4 காரியங்கள் 8வது வசனத்தில் என்ன படிச்சோம்? 8வது காரியத்தில் பிரியமான ஜெபம், 9வது பிரியமான ஊழியம், 3வது பிரியமான செயல்கள், 4வது நல்லவங்களா வாழ்வது, 5வது நலமானதை செய்வது. ஜெபிக்கலாமா? தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலானே. தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலானே. ஆவலதா என்னை பைப்புள் மேல், ஆவலதா என்னை பைப்புள் மேல், அவர் மேய் தமர் நீ அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிலானே. தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.